அன்பான தம்பி தங்கச்சியார்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை இந்த காணொளியூடாக சொல்லிக்கொண்டு இன்றைய நாளிலும் ஒரு விசேஷமான ஒரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிறதான செய்தி என்னென்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவ தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு தலைவனுடைய சில குணாதிசயங்கள். பல குணாதிசயங்கள் இருந்தாலும், ஆனால் இந்த ஒரு சிறிய காணொளியூடாக சில குணாதிசயங்களை குறித்து நான் உங்களோடு கலந்து பேசலாம் என்று இருக்கிறேன். உண்மையா கிறிஸ்தவ தலைமைத்துவத்தில் இருக்கிற நாங்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவர்களாக இருக்கணும்? உண்மையாக கிறிஸ்தவ தலைமைத்துவம் என்பது கிறிஸ்துவை போன்ற ஒரு தலைமைத்துவமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக கடவுளாக வாழ்ந்த பொழுது அவரிடம் இருந்த தலைமைத்துவ குணாதிசயங்களை கொண்டவர்கள் கிறிஸ்தவ தலைவர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியும். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த பல குணாதிசயங்கள் இருக்கிறது. ஆனால் அவரிடம் இருந்த குணாதிசயங்கள் இன்றைய காலத்தில் இருக்கிற கிறிஸ்தவ தலைவர்களிடத்தில் இருக்குதா என்றொரு கேள்வியும் எங்கள் மத்தியிலே இருக்கிறதோடு, அப்படி இருக்குமாக இருந்தால் ஒரு சில குணாதிசயங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். இந்த உலகத்துல உண்மையா பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தலைமைத்துவ பொறுப்பை ஏற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா, குடும்பம் என்று வருகிற பொழுது குடும்பத்திலே தலைவன், தலைவி, பிள்ளைகள் வளருகிற பொழுது பாடசாலையிலே மாணவ தலைவர்களாக, தலைவிகளாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு தலைமைத்துவம் இறைவனால் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் வித்தியாசமானதுதான் கிறிஸ்தவ தலைமைத்துவம். இந்த கிறிஸ்தவ தலைமைத்துவத்தில் அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது என்றதை நாங்கள் பார்ப்போம். கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவ தலைவரிடம் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள்ல ஒன்று, அவர் தேவனோடு அனுதின உறவில் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ தலைவனாகவோ அல்லது ஈஸ்டர் கிறிஸ்தவ தலைவனாகவோ அல்லது வருஷத்தில் முதலாவது தடவை சேர்ச்சிக்கு வார தலைவனாகவோ இருக்க முடியாது. அனுதினம் தேவனோடு உறவில் இருக்கிறவனாக இருக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உண்மையாக இயேசு கிறிஸ்து இதற்கு நல்ல முன்மாதிரி. நாங்க பார்க்கலாம், அநேகம் தடவை அவர் மலையில போய் பிரார்த்தனை பண்ண போறார், அதிகாலையிலே இருட்டோடு எழும்பி போறார். மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் தேவனோடு அனுதின உறவில் இருந்து எங்களுக்கு காட்டியிருக்கிறார், எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கிறிஸ்தவ தலைவர்களுக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுகிறவர்களாக நாங்கள் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமும், அவர் எங்களுக்கு விட்டு சென்ற முன்மாதிரியும் அதுதான். அவர் தேவனோடு அனுதின உறவில் இருந்ததை நாங்கள் பார்க்கலாம். மார்க்கு 1 அதிகாரம் 35 வசனம். அது மாத்திரமல்ல, மத்தேயு பல பகுதிகளிலே இயேசு கிறிஸ்து ஜெபத்தை செய்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டியிருக்கிறார். தேவனோடு அனுதின உறவில் அவர் இருந்திருக்கிறார். இரண்டாவது இருக்கிற வளத்தை வச்சு கொண்டு நாங்கள் அதி உச்ச பலனை அடைய வேண்டும். இன்னைக்கு உண்மையில எங்களுக்கு இருக்கிற வளம் குறைவு. எங்களோட நாட்டை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு இருக்கிற வளங்கள் குறைவு. ஆனால் எங்களோட நாட்டில் என்ன வளம் இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு உச்சகட்ட பலனை அடையக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ தலைவர். நீங்க பார்க்கலாம், இதற்கு ஒரு நல்ல உதாரணம் 5 அதிகாரம் 3 வசனத்துக்கு நீங்க போகிற பொழுது, இயேசு கிறிஸ்து தனக்கான ஒரு மேடை எப்படி அவர் இருக்கிற வளத்தை பயன்படுத்துகிறார் என்று நீங்க பாருங்க. அங்க அந்த கடற்கரையில் இருக்கிற படகுல ஏறி நின்று பிரசங்கம் செய்து உபதேசிக்கிறது நாங்க பார்க்கலாம் மக்களுக்கு. அப்ப எப்படி ஒரு இருக்கிற வளத்தை நாங்க சரியா பயன்படுத்தணும். இன்றைக்கு நாங்க பிரசங்கம் பண்ண வெளிக்கிட்டா எங்களுக்கு மல்டிமீடியா தேவை, லேப்டாப் தேவை, அதை விட எங்களுக்கு ஃபுட்பிட் தேவை, மைக் தேவை. ஆனா இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்கிற பொழுது சாதாரணமான ஒரு மனிதனை போல படகுல ஏறி நின்று பிரசங்கம் செய்தார். அப்ப எப்படி நாங்கள் இருக்கிற வளத்தை சரியாக பயன்படுத்தலாம் என்பதை குறித்தும் நாங்கள் கவனமா இருக்க வேண்டும். இன்றைக்கு
வளங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, அநேக வளங்கள் இருக்கிறது. அதுக்காக நாங்கள் எங்களுடைய சேர்ச்சிலேயோ எங்களுடைய ஸ்தாபனங்கள்லையோ வளங்கள் இருக்கத்தக்கனையா இல்லை நான் அதை விட்டுட்டு செய்ய போறேன்றது அது முட்டாள்தனமான ஒன்று. வளங்கள் இல்லாத சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருக்கிற வளத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். உண்மையான கிறிஸ்தவ தலைவர்கள் அதை நாங்கள் மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள் உண்டு. ரைட். மூன்றாவது விஷயம், உண்மையாகவே மன்னிக்கிற மனப்பான்மை எங்களுக்கு வேணும். நாங்க என்னதான் பிரசங்கம் செய்தா என்ன, நாங்க என்னதான் காணிக்க கொடுத்தா என்ன, நாங்கள் பிறரை மன்னிக்காத சந்தர்ப்பத்தில் அது எதுவுமே தேவனிடம் எங்களை கொண்டு சேர்க்காது என்பதை நாங்கள் கவனமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். உண்மையாகவே மன்னிக்கிற மனம் எங்களுக்கு கட்டாயமாக பார்க்கலாம். பேதுரு இயேசு கிறிஸ்துவோடே இருந்த ஒரு நபர், முதன்மையான சீடன் என்று நாங்கள் படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான பிரசங்கி பிற்காலத்திலே. ஆனால் இந்த பேதுரு நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கு 14ஆம் அதிகாரம் இந்த 70க்கு பிற்பட்ட பகுதிகளில் நீங்க பார்க்கிற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவை அவன் மறுதளிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். சபிக்க கூட செய்யறான். அவனை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆனா அவன் மனம் மாறுகிற பொழுது இயேசு கிறிஸ்து அவனை அன்பாக ஏற்றுக்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். எங்க இந்த விஷயத்தை நாங்க பார்க்கலாம்னு சொன்னா மார்க்கு 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நீங்க வார நேரத்துல இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த தூதன் சொல்லுகிறான், நீங்கள் போய் சீசரிடத்திற்கும் குறிப்பாக பேதுருவின் இடத்துக்கும், நீங்க மார்க்கு 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னாங்க, தெளிவாக சொல்லப்படுகிறது, குறிப்பாக பேதுருவின் இடத்துக்கும் போய் சொல்லுங்க. இந்த இடத்தையே நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பேதுருவினுடைய மனம் மாறுதலை ஏற்றுக்கொண்டு தேவன் உடனடியாக மன்னிப்பு கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய பெயரை சொல்லி அவருடைய பிள்ளை என்று சொல்லி அவருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு தலைவர்களாக இருக்கிற நாங்கள் எப்படி மற்றவர்களை மன்னிக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் கவனமாக இருக்கிறோம். இந்த 3 விஷயத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆகவே இந்த காணொலி ஊடாக கிறிஸ்தவ தலைவர்கள், உண்மையான கிறிஸ்தவ தம்பி தங்கச்சியாக்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதிய வாலிபர்கள், உங்களுக்கு ஒரு அண்ணனாக சொல்லுகிற இந்த விஷயம், இந்த 3 பிரதான விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு கிறிஸ்தவன் தலைவனாக இருக்கிற பொழுது இந்த 3 விடயமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மிக முக்கியமாக செயற்படுத்த வேண்டியவை. இது மாத்திரமல்ல, அநேக விடயங்கள் இருக்கிறது. விசேஷமாக இந்த 3 விஷயத்தை குறித்து நான் உங்களோட கதைச்சிருக்கிறேன். நீங்க தொடர்ந்தும் இதனூடாக இந்த வழியிலே உண்மையான கிறிஸ்தவ பணியிலே இருக்கிற தலைவர்கள், உண்மையாக கிறிஸ்துவோடு நடக்கிற தலைவர்கள், இதுவரை நீங்கள் இப்படி ஒரு விடயத்தை நீங்கள் கேள்விப்படாமல் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு கடவுள் சொல்லுகிற செய்தி, இந்த 3 விடயத்திலே நீங்கள் கவனமாயிருங்கள். நன்றி.